இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றுள்ள அன்பு சகோதரர் பாவலர் செல்வ மீனாட்சி சுந்தரம் அவர்கள் எத்தனையோ சாதிச்சிருக்காரு. ஆனா நான் வியந்து சாதிச்சது ஒன்னே ஒண்ணுதே. மாணிக்கத்தை, தோழர் மாணிக்கத்தை மேடையில பேச வச்சு. நான் பகுத்தறிவாளர் பொறுப்புல இருக்கும் போதெல்லாம் அவர் வருவாரு. ஏன்னா அவர் சொன்ன பிரகாரம் வங்கி வேலை பார்த்த காலத்துல இருந்து நெருங்கி பழகியவர்கள் நாங்கள். வாங்க ஒரு பொறுப்பெடுத்துக்காங்க, பொறுப்பெல்லாம் வேணாம், வருவேன், என்ன வேலை செய்யணுமோ அதை செய்யறேன், ஒன்றும் வேணாங்க, வேலை சரி 2 வார்த்தை மாத்திரம் பேசுங்க அப்படின்னு சொன்னாலும் கூட வேண்டாம் அப்படின்னு அறவே ஒதுக்கிடுவார். அப்படிப்பட்ட தோழர் மாணிக்கம் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று ஒரு சரியான ஒரு தலைமை உரையினை வழங்கியது ஒரு பெரிய சாதனை என்றுதான் என்னை பொறுத்தளவிலே சொல்ல வேண்டும். அடுத்து இந்த நிகழ்ச்சியில் ஐயா புலவர் வெற்றியழகனார் அவர்களுடைய நூல்களை, படைப்பாக்கங்களை தொட்டு காட்டி, இந்த ஆழமா போகல அவரு, தொட்டு காட்டினதே, தொட்டு காட்டியதே திகட்டிருச்சு. சொல்லப்போன மேடையில வயசானவே நான் ஒரு ஆளா இருப்பேன்னு நினைக்கிறேன். எல்லாருமே இளைஞர்களாக, மேடையில் மட்டுமல்ல பார்வையாளர்கள் பக்கமே எல்லாமே இளைஞர்களாக மாறக்கூடிய ஒரு சூழலை, அதுதான் அந்த படைப்பாக்கத்துக்கு உள்ள அந்த ஒரு சக்தி, ஆற்றல். இந்த படைப்புகள் எல்லாம் எது படிக்க வாய்ப்பு கிடைக்குமோ அவசியம் படிக்கணும். அதுவே இந்த நிகழ்ச்சியின் ஒரு இதாக இருக்கும். ஏன்னா இந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவில் ஐயா வள்ளிநாயகம் அவர்கள் ஒன்று சொன்னாங்க. அது இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி எனக்கு தெரிய வந்தது. திரைப்படத்துக்கு 4 பாடல்கள் எழுதியிருக்காரு. திரைப்படத்துல ரொம்ப பாப்புலரா இருக்கக்கூடிய கவிஞர்கள் யாரும் பெரிய திறமசாலிகள் என்று சொல்லிட முடியாது. அவர்களை விட திறமசாலிகள் வெளியே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கவிஞர்களுள் ஒருவர் தான் ஐயா வெற்றியழகனார். எழுத்தாளர் விந்தன் அவர்கள் கூட திரைப்படத்திற்கு பாடல் எழுதியிருக்கிறார். 4 பாட்டு 5 பாட்டு ஐயா மாதிரி எழுதியிருக்காரு. ஆனா அந்த 4 பாட்டை மறக்க முடியாது. அது அந்த கருத்தை இசையோட கலந்து வரும் பொழுது அது மனசில் தங்கி விடுது. ஐயா அவர்கள் அந்த சொல்லிக்கிட்டே இருக்கும்போது 2 படமுமே ஆனா அந்த வரிகள் இசையோட வந்திருந்தா இன்னும் அதனுடைய தாக்கம், வீச்சு எங்கேயும் போயிருக்கு. படம் வெளிவர முடியல, தயாரிப்பாளர்கள் பட நஷ்டம் அப்படின்றது மாதிரி ஒரு சூழல் வந்துருச்சு. அது ஐயா இழந்துட்டாருன்றதை விட திரைப்பட உலகம் இப்படிப்பட்ட ஒரு கவிஞரை இழந்து விட்டதுதான் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன்னா இந்த சகோதரர் மீனாசுந்தரம் அவர்கள் குறிப்பிட்ட அந்த சொல்லாடல்கள், சுவையான அந்த மேற்கோள்கள் இதெல்லாம் திரைப்படத்தின் மூலமாக வரும் பொழுது அதனுடைய வீச்சு ரொம்ப எங்கேயும் போயிருக்கும். ஐயா அவர்கள் உள்ள திறமையை வெளி உலகத்திற்கு முழுவதுமாக ஒரு தெரிகின்ற வகையிலே, அதை புரிகின்ற வகையிலே செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்றது. ஏன்னா ஐயா மாதிரி ஒரு சுயமரியாதை உணர்வு உள்ளவர்கள்லாம் அவ்வளவு சீக்கிரம் திரைப்படத்துக்குள்ள நுழைய முடியாது. எல்லாம் இழந்து ஒரு வரக்கூடிய ஒரு கட்டத்துலதே அவங்கெல்லாம் வெளியே தெரிகிறாங்க. அந்த வகையில் கட்டுரையாகட்டும், இலக்கணமாகட்டும், கவிதையாகட்டும், எல்லாத்திலையுமே தன்னுடைய முத்திரையை பதிக்கின்ற வகையிலே ஐயா அவர்கள் 90 ஆண்டு அந்த பிறந்த நாளை விழாவை காணுகின்ற ஐயா புலவர் வெற்றியழகனார் அவர்களே, படைப்புகளை அறிமுகம் செய்த பாவலர் அன்பு சகோதரர் செல்வ மீனாட்சி சுந்தரம் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்விற்கு உரிமையுடன் ஒரு குடும்ப விழாவை பொறுத்து மாதிரி எல்லாருமே வந்திருக்கீங்க. இவ்வளவு ஒரு பலதரப்பட்டவர்கள் ஒன்றிணைந்து
அது அவருடைய பிறந்தநாள் விழாவில் எங்களுக்கும் அதை கொண்டாடுவதில் பங்கு இருக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையிலே அனைவரும் வந்திருக்கிறீர்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இலக்கணம் தெரிஞ்சவங்களும் மேடையில் இருக்காங்க, அறிந்தவர்களும் அதை கையாளுகின்றவர்களும் பார்வையாளர் அரங்கத்தில் இருக்கிறாங்க. ஒன்றே ஒன்றுதான் நினைவுக்கு வருகிறது. தந்தை பெரியார் அவர்களின் வானொலி பேச்சு, அந்த ஒளிநாடாவை கேட்டிருக்கீங்களா? எத்தனை பேர்? என்ன சில பேர்லாம் ஐயாவே பார்த்துருப்பீங்க. நாங்களாம் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கல. வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்ல முடியாது, வாய்ப்பை தேடி நாங்கள் போகலை. அவ்வளோ சின்ன பிள்ளைங்க கிடையாது. அவர் ஐயா இருக்கும்போது ஒரு கல்லூரி வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருந்தோம். அந்த வாய்ப்பு இல்லை. அவருடைய பேச்சை வந்துட்டு வானொலி பேச்சை கேட்கும் பொழுது அந்த நேர்காணல் எடுக்கக்கூடிய அந்த வானொலி நிலையை அந்த பொறுப்பாளர் கொடுத்து ஆரம்பிப்பார். ஐயா, நீங்க மக்களுக்கு சமுதாயத்துக்கு எவ்வளவோ பணி செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சாதாரணமானவங்க சொல்லிட முடியாது. நீங்க பணி செய்திருக்கீங்கன்றத சொல்றதுக்கும் ஒரு பணி செய்த அனுபவம், சமுதாய பணி செய்த அனுபவம் வேணும். அதே தகுதி. எல்லாரும் பாராட்டுறதுக்கு, உங்களை பாராட்டுறதுக்கு தகுதி கிடையாது. அதை பாராட்டணும்னா அவங்களும் ஒரு சமுதாய பணி ஆற்றிய நிலையில்தான் உங்களை பாராட்ட முடியும். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான பணியினை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்று அந்த நேர்காணல் காணக்கூடிய அந்த வானொலி நிலைய பொறுப்பாளருக்கு ஆரம்பிப்பாரு. ஐயா அவருக்கே உடைய இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஐயா மேலே உங்களுக்கு அன்பு, அதனால அப்படி சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே போல தமிழறிந்த இன உணர்வுடன் இருக்கக்கூடிய ஐயா அவர்களை வாழ்த்தி பேசுவதற்கும் குறைஞ்சபட்சம் ஒரு தமிழறிவு வேண்டும். நாங்களாம் கேள்வி ஞானமே அதிகமாக இருக்கக்கூடிய பள்ளி படிப்பு, முகமுக வகுப்பு, அதோட தமிழ் பாடத்தை கற்பதை விட்டுட்டோம். அதனால மற்ற ஆர்வத்தின் காரணமாகத்தான் வரும். இன்னும் அவருடைய நூல்களை எல்லாம் படித்து முழுமையாக அனுபவிக்க வேண்டும். அதுதான் அந்த அப்படிப்பட்ட இது. அதுக்கும் சில திறமைகளை வளர்த்து கொண்டு தான் படிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு அரிய பொக்கிஷத்தை அவர்கள் படைத்திருக்கிறார்கள். பொதுவாக தமிழ் பணி ஆற்றக்கூடியவர்களாம் பெரும்பாலும் இந்த புலவர் பட்டம் வாங்கியிருப்பாங்க. வாங்கிட்டு என்னன்னா தமிழாசிரியராக இருப்பாங்க. ஆனால் ஐயா அவர்களுக்கு உள்ள ஒரு தனி சிறப்பு என்னன்னா, தமிழ் ஆசிரியராக அந்த முறையாக பள்ளிகளில் பணியாற்றிய அனுபவமே கிடையாது. அப்படிப்பட்டவர் தமிழ் பணி ஆற்றுவது என்பது சற்று ஒரு இது. அது அவருடைய தமிழ் ஈடுபாடை காமிக்குது. அது அந்த வாழ்க்கை குறிப்பை பார்க்கும்போது ஒரு கட்டத்தில் கல்வியை விட்டுட்டு வேலைக்கு சேர்த்து விடுறாங்க. வேலைக்கு சேர்த்து விட்ட உடனே அவருக்கு ஊர்ல இருந்து சென்னைக்கு தொலைஞ்சு போயிட்டார். அவருங்க குடும்பத்துக்கே அவருக்கு எங்க இருக்காருன்றது தெரியல. ஏதோ கடையில வேலை பார்த்தா அப்புறம் தேடி கண்டுபிடிச்சு குடும்பம் எல்லாம் சென்னைக்கு அதாவது அந்த ஆர்வம் எப்படி எல்லாம் இருக்கு. இப்ப எல்லாருக்கும் ஒரு படிச்சு ஒரு பட்டம் பெற்ற உடனே நமது எதிர்காலம் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு கனவுகள்லாம் இருந்திருக்கும். ஆனா நிறைய பேருக்கு அந்த கனவுகள் நிறைவேறாது. நிறைவேறக்கூடிய முயற்சியை நம்ம அதிகமாக எடுத்துக்க மாட்டோம், என்னையும் சேர்த்து. நல்ல அடிப்படையில் ஒரு வேளாண்மை பட்டதாரி, அதனால அதுல முதுநிலை பட்டம் படிச்சு கல்லூரியில ஆசிரியர் பணி, ஆராய்ச்சி பணி போகணும்லாம் ஆசைப்பட்டேன். ஆனா அதுல இருந்து எங்கேயோ மாதிரி ஏதோ கட்டத்துக்கு வந்தாச்சு. ஆனால் ஐயா அவர்களை வெற்றியாளர் ஐயா பொறுத்தளவுல அந்த தமிழ் பணி ஆற்றக்கூடிய வாய்ப்பு எல்லாம் அவரை விட்டு விலகி போகுது. படிக்க முடியல, வேலை கிடைக்குது, வாழ்வாதாரத்துக்கு வேலை முக்கியம். எந்த வேலையில இருந்தா நம்ம படிக்கிறதுக்கு தோதா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை அச்சுக்கூட்டத்தில் வேலை பார்க்கக்கூடிய பணியை தேர்ந்தெடுத்து போறாரு. அப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் ஆசிரியரா பொண்ணு புலவரெல்லாம் படிக்கிறாரு, ஆசிரியரா போகணும்னு நினைக்கிறாரு, வாய்ப்பு கிடைக்கல. பாடல்கள் நிறுவனத்தில் ப்ரூஃப் ரீடர், அந்த
பிழை திருத்துவோர் அந்த பணிக்கு தான் வந்துட்டு உண்மையிலேயே இந்த பிழை திருத்துறது அப்படி ப்ரூஃப் ரீடர்ன்றது போற போக்குல வந்துட்டு ஒரு அவ்வளவு மரியாதைக்குரிய முறையிலே வந்துட்டு சொல்றது கிடையாது. அவர் என்ன ப்ரூஃப் ரீடர் அப்படின்வாங்க. ஏன்னா அந்த விமர்சனத்துக்கு நானும் ஆளாயிருக்கேன். நான் மீனாட்சி சுந்தரம் அவங்கெல்லாம் வந்துட்டு வங்கியில் பணியாற்றியவர்கள். வங்கியில் பணியாற்றும் பொழுதே அதிகாரிகள் தொழிற்சங்கத்திலேயும் ஒரு பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தது. அவர் ஒரு நிலைக்கு மேல அப்படியே ப்ரொமோஷன் அப்படின்ற மதிப்பு வச்சு ஜெனரல் மேனேஜர் அளவுக்கு வந்துட்டார் கார்பரேஷன் வங்கியில. நாங்கள் வந்துட்டு ஒரு கட்டது வரைக்கும் ப்ரொமோஷன் போனால் அப்புறம் வேண்டாம், தொழிற்சங்கமே நமக்கு கடைசி வரைக்கும் அப்படின்றது மாதிரி வந்தோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து நான் தொழிற்சங்கங்கள் பல்வேறு பொறுப்புகளை வந்துட்டு வகித்தேன். பணி நிறைவு அடையும் போது ஆல் இண்டியா வைஸ் பிரசிடென்ட் அந்த அளவில் வந்து இருந்தேன். என்னுடைய சாதனையாக நான் நினைப்பது என்னன்னா, எங்கள் தொழிற்சங்கம் வந்து எடுத்துக்காட்டு தொழிற்சங்கம். ஏன்னா மீனாட்சி இருந்தா அந்த கார்பரேஷன் வங்கி அதிகாரிகளும் சங்கமும் தொழிற்சங்கம் ரொம்ப பிரபல்யமானது. ஆனா அந்த தொழிற்சங்கத்தை இல்லாத இருக்கிறது எங்க தொழிற்சங்கத்துல ஒண்ணு இல்லை. என்ன அப்படின்னா, தொழிற்சங்கத்துக்குன்னு ஒரு பத்திரிகை கிடையாது. அது எடுத்துக்காட்டு பத்திரிகையை வந்துட்டு அவங்க கார்பரேஷன் வங்கி ஆபீசர்ஸ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கிலத்தில் ஒரு மாத இதழை கொண்டு வந்தாங்க. அதுதான் எனக்கு உந்து சக்தியா இருந்தது. ஐஓபியில் குருசேடர்னு சொல்லிட்டு நான் வந்ததே அது தொடங்கினேன். 10 ஆண்டுகள் தொடர்ந்து நடத்தினேன். நான் பணி நிறைவு அடைஞ்சதுக்கு பின்னாடி வந்து நின்றுச்சு அப்படியே. அது எடுத்து நடத்தும் போது என்னைய வந்து தொழிற்சங்கத்துல என்னுடைய பொறுப்பை வச்சு கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா அந்த பத்திரிகை வந்துட்டு ரொம்ப சிறப்பாக கொண்டு வந்தோம். தடை இல்லாமல் ஏதோ ஆசைப்பட்டோம், 2 இதழ் நடத்தணும், அதுக்கு மேல நடத்த முடியலன்ற சூழ்நிலை வரக்கூடாதுன்றதுக்காக. உண்மையில அது ஆங்கில பத்திரிகை. ஆங்கிலம் வந்து நமக்கு தாய்மொழி அல்ல. ஏன்னா பள்ளி எல்லாமே தமிழ் வழி கல்வியிலே படித்தது. கல்லூரியில் வந்துட்டு ஆங்கில படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. அதனால கடுமையாக உழைக்க வேண்டியது இருந்தது. அதனால என்னை தொழிற்சங்கத்தில் என்னைய அழைக்கணும்னா என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க அந்த ப்ரூஃப் ரீடர் அப்படின்னு கேட்டோம். என்னுடைய ஆர்கனைஸ் செக்ரட்டரி, அவர் வீரசுந்தரமா ஆர்கனைஸ் செக்ரட்டரி, வைஸ் பிரசிடென்ட் எது இருந்தாலும் கூட அதை சொல்லி கூப்பிட மாட்டாங்க. எங்க ப்ரூஃப் ரீடர் எங்க போயிருக்காரு, பிரஸுக்கு போயிருக்காரா அப்படின்றது மாதிரி அப்படி ஒரு விமர்சனம் வந்து ஏளனமா சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஒரு புத்தகமாகட்டும் பத்திரிகையாகட்டும் அந்த ப்ரூஃப் திருத்துற பணியிலதே வந்துட்டு அந்த மெருகு ஊட்டுறது அப்படின்றது அந்த பணி. எவ்வளவு பெரிய சிறந்த எழுத்தாளர்களாக இருக்கலாம், படைப்பாளிகளாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெச் எழுத முடியும், அவ்வளவுதான். அது இலக்கண பிழை இருக்கா, அதை எப்படி சொல்லலாம், எந்த சொல்ல வந்துட்டு பின்னாடி போடக்கூடிய சொல்ல முன்னாடி போட்டா சொல்லக்கூடிய கருத்து வந்து அழுத்தமாக இருக்கும் என்பதையெல்லாம் நிவர்த்தி செய்து அதற்குரிய எதை அங்கீகாரத்தையும் பெறாதவர்கள் அந்த பிழை திருத்துபவர்கள். பாராட்டையெல்லாம் அந்த படைப்பாளிக்கே போகக்கூடிய பிழை திருத்தியவருக்கு போகாது. அதனுடைய அருமை வந்துட்டு அந்த எழுத்தாளர்களுக்கு, அந்த நூலாசிரியர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு பணியினை செய்தவர். அதே போல சலிப்படையாம எல்லாம் ஆசைப்படுறதுல நிறைய விஷயங்கள் நமக்கே வந்துட்டு செஞ்சு முடிச்சு இவ்வளவு நாள் செஞ்சிட்டோமே அப்படின்ற ஒரு சலிப்பு தட்டும். இந்த 90 வயதிலேயே அப்படிப்பட்ட பணிகள் எதுலையுமே சலிப்பு தட்டாமல் அதை ஏற்றுக்கொண்ட அந்த பணியை வந்துட்டு அந்த கடப்பாடுன்னு சொல்லுவாங்க, அது செய்து முடிக்கணும் என்பதுதான். இந்த 90 வயதிலும் அவர் இளைஞராக அந்த தோற்றமடைத்து சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கி உள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரே ஒரு வேண்டுகோளை, ஐயாவை பத்தி எழுதியிருக்கீங்க, அண்ணாவை பத்தி எழுதியிருக்கீங்க, கலைஞரை பத்தி எழுதியிருக்கீங்க. ஏன்னா திராவிட இயக்கத்துல பெரியாருடைய கொள்கைகளை எல்லாருமே வந்துட்டு பரப்ப, எல்லா அமைப்பினரும் வந்துட்டு அரசியல் கட்சி எல்லாமே பரப்புவதற்கு கடமைப்பட்டவர்கள். இருந்தாலும் கூட சில முழுமையான ஒரு கொள்கையை வந்து அவர் நிறுவிய அந்த
இயக்கத்தின் திராவிடர் கழகத்தின் தலைவராக இன்றைய தினம் விளங்கக்கூடிய ஆசிரியர் அவர்களை பற்றி எழுதிக்கீங்களா? அப்படியே தெரியல எனக்கு, அவசியம் படிக்கணும். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு ஆழ்ந்த தமிழறிஞர்களின் மூலமாக ஆசிரியருடைய செய்த பணி வந்துட்டு மிளிர வேண்டும் என்பதுதான் எங்களை போன்றவர்களுடைய ஒரு விருப்பம். அதனால அவருடைய பணி வந்துட்டு ஆசிரியர் பத்தியா பெரியார் பத்தியா சரி சரி. அதனால இந்த பொதுவாக இந்த எழுத்தாளர்கள் கவிஞர்கள் பொதுவாக வந்துட்டு பொதுவாக ஜெர்னலைஸ் பண்ணுறேன் தயவுசெய்து நினைக்க வேண்டாம். பொதுவெளியில் விருது என்பது அதெல்லாம் ஒரு ஈடுபாடு, ஒரு அங்கீகாரம்லாம் எதுவுமே ஒரு எதிர்பார்ப்பது இயல்பு தான். அது நியாயமானதும் கூட, அவங்க செய்யாதது ஒன்றும் கேட்கல. ஆனால் அந்த பக்கமே வந்து அதிகமாக விருதுகளை பொறுத்தளவில் இவரை தேடித்தான் வந்தது. விருதுகள் பக்கம் வந்துட்டு ஐயா அவர்கள் செல்லவில்லை. அவ்வளவு ஒரு பெருமைக்குரியவர். அடக்கமாக எளிமையாக அந்த ஒவ்வொரு வாரமும் அந்த நிகழ்ச்சிக்கு யார் வர்றாங்களே இல்லையா ஐயா வெற்றியாளர் ஐயா போட்டுட்டு இன்னொன்று எனக்கு தெரிஞ்சுக்கணும், அந்த சிவப்பு துண்டு போடுறதுனுடைய ரகசியம் என்னன்றது ஐயா பேசும்போது சொல்லியிருக்கலாம். ஏற்கனவே நடந்த கூட்டங்கள்ல நமக்கு தெரிஞ்சு வந்துட்டு சிவப்பு துண்டு வரக்கூடிய போட்டு வந்த ஒரே ஐயா வந்துட்டு சாக்கா அவர்கள் தான். சா கணேசன் அவர்களை ஐயாதே வந்துட்டு எப்பயுமே சிவப்பு துண்டு போட்டு வருவார். அதுக்கு அடுத்து வந்து வெற்றியாளர் ஐயா அவர்கள் அதை போட்டு வர்றாரு. சுயமரியாதைக்காரர் என்ன இதுன்றது சிகப்பு என்பது நமக்கு வந்துட்டு பிடிக்காதது கிடையாது. ஒரு மாறுபட்டது இருக்கும்போது ஐயா அவர்கள் அதை வந்து எடுத்து சொல்லணும். அதே மாதிரி இந்த குறிப்பில் வந்துட்டு ஒரே ஒரு திருக்குறள் கற்ற நாள் முதலாக புலால் மறுத்தவர் அப்படின்றது மாதிரி இருக்கும். ஐயா தப்பா எடுத்துக்க கூடாது, அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா எனக்கு அது சுவை பிடிக்கல அப்படின்றது மாதிரினா அது வேற. சுவை பிடிக்கல, அதனால நான் மாமிச உணவு சாப்பிட்றதில்லை அப்படின்ட்டு. திருக்குறள் படித்து அது ஒரு என்னமோ ஒரு தொடக்க புலால் உணவு வந்துட்டு கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஒதுக்குறது அது பகுத்தறிவுக்கு உகந்ததா என்ன? ஒரு உயிரை வந்து கொன்று அதை சாப்பிடுவது அப்படின் போது வந்துட்டு பிற உயிர்கள் இது கண்ணுக்கு தெரிந்து கொள்றோம். கண்ணுக்கு தெரியாத நிறைய உயிர்களை வந்துட்டு தாவரங்களை கொண்டுதே நம்ம சாப்பிட்றோம். ஸோ அதனால அது ஏதோ ஒரு இடிக்கிறது மாதிரி இருக்கு. ஐயா அவர்கள் வந்துட்டு ஏற்புரையாற்றும் போது அதற்கு ஒரு விளக்கம் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இறுதியாக ஒன்றே ஒன்று, இதில் வந்து ஐயா அவர்களை அவருடைய படைப்புகளை மீரா சுந்தரம் அவர்கள் ஆய்வு செய்தார். என்னை பொறுத்தளவிலே ஒரு சிலது தான் சொல்ல முடியும். இந்த நிகழ்ச்சியில் அதிகமாக பேச வேண்டியது ஐயா அவர்கள் தான். ஏற்புரை நாங்கள் கேட்டு ரொம்ப விரும்பி கேட்க விளைகிறோம். ஒன்றே ஒன்று, ஒரு பணி வந்து நீங்கள் அவசியம் செய்யணும். ஏன்னா அனுபவபூர்வமாக இங்கே இருக்கிறவங்க விட்டு நிறைய பிள்ளைகளும் வந்துட்டு வெளிநாட்டில் இருப்பாங்க. என்னுடைய பையனும் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அதனால வெளிநாடு வாழக்கூடிய இங்கிருந்து புலம்பெயர்ந்தவர்கள் அங்கே எப்படி இருக்காங்க அப்படின் போது நம்ம இங்கே இருக்கவங்களை விட தமிழின் மீது ரொம்ப ஆர்வம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா தமிழ் பண்பாட்டை காப்பதில் நமக்கு இருக்கிறத விட அக்கறை வந்துட்டு அவங்களுக்கு அதிகம். இது வந்து யாரும் ஓட்டுறது கிடையாது. இது ஒருவேளை தமிழ்நாட்டில் இருந்தால் கூட அவங்க அந்த அளவுக்கு இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. வெளிநாட்டில் இருக்கும்போது தமிழில் பேசணும், தமிழில் மேடையில் பேசணும், மேற்கோள் காமிக்கணும், அது இதுன்றது மாதிரியெல்லாம் இருக்கு. அவர்களுக்கு பயன்படுகின்ற வகையிலே சில நூலாக்கங்களை அவசியம் நீங்கள் செய்ய வேண்டும். வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு வந்துட்டு பயனடைகின்ற வகையிலே செய்ய வேண்டும். அடுத்து இன்னொன்று, ஏன்னா அதில் எனக்கும் ஒரு சுயநலம் இருக்குது. எனக்கும் தமிழ் இலக்கணம்லாம் அவ்வளவு தெரியாது. அது யாப்பு இலக்கணம் அப்படின்றதெல்லாம் அதில் தெரியாது. நீங்கள் சங்க இலக்கியத்தை நம்ம ரொம்ப ஒரு பெருமையாகவே கருதுகிறோம். அந்த சங்க இலக்கியங்களில் வரக்கூடிய சில சுவையான வரிகளை அதை விளக்கி உரைநடை வடிவில், இது வந்து மொத்த சங்க நூலையும் பண்ணக்கூடாது. உங்கள் நூலின் சிறப்பே என்ன அப்படின்னா ஒவ்வொன்றும் சின்ன சின்ன புத்தகம். அதுதான் படிக்கிறவங்களுக்கு, நிறைய பேர் படிக்கிறவங்களுக்கு போகணும். ஒவ்வொரு சங்க இலக்கியத்தையும் பற்றி அந்த சுவையான ஒரு நிகழ்வுகளை சொல்லி அந்த வரிகளை சொல்லணும்னா வந்துட்டு
ஒரு ஒரு தமிழ் ஆர்வம் உள்ள உங்களுக்கு வந்து முழுசாக வந்து அந்த இலக்கியத்தை அவங்களால படிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு படைப்பாக்கங்களை வரக்கூடிய நாட்களிலே கொண்டு வர வேண்டும். ஏன்னா உங்க படைப்புகளே அப்படிப்பட்ட சிலது இருக்கலாம். ஆனா ஒரு எக்ஸ்க்ளூசிவாக இதுக்காகவே வந்துட்டு ஒவ்வொரு இலக்கியத்துக்கும் குறுந்தொகை, நற்றிணை அப்படின்றது மாதிரி சுவையான எல்லாத்தையும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க எதை வந்து நினைக்கிறீங்களோ, எதை வந்து மக்கள் வந்துட்டு இது ஒரு கருத்தியல் ரீதியாக இதெல்லாம். ஏன்னா நம்ம இலக்கியத்துக்குள்ள மாபெரும் குறை என்னன்னா, நம்ம கதை வடிவத்தில் எதுவுமே சொல்ல, தலைவன் தலைவி அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்க ஒழிய, ஆனா ஒண்ணுமில்லாத குப்பைய ஒரு கதை மாதிரி ராமாயண மகாபாரதம்ன்றது மாதிரி ஒரு கற்பித்து அவ்வளவு வந்து விளம்பரப்படுத்தி மக்கள் மனதில் ஏற்றுட்டாங்க. அதை விட உயர்ந்த வாழ்வியல் இலக்கணங்களை கொண்ட சங்க இலக்கியம். ஆனால் தலைவன் தலைவி என்பதற்கு அப்பாற்பட்டு தலைவனுக்கு என்ன பேரு, தலைவிக்கு என்ன பேருன்றதெல்லாம் அது கிடையாது. அதனால ஒரு இயல்பானது வந்துட்டு படிக்கக்கூடிய ஒரு ஆர்வம் அந்த கதை வடிவில் இல்லாததுனால வந்துட்டு அது ஒரு குறையாக கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலையை வந்துட்டு உங்களுடைய அந்த அது ஆய்ந்து எது சுவையாக இருக்கும் அப்படின்றது மாதிரி நீங்க கொண்டு வரக்கூடிய ஒரு படைப்புகளின் மூலம் ஈடு செய்ய வேண்டும் என்பதை மட்டும் இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு, இன்னொன்று அது அன்பு சகோதரர் மீனாட்சிந்தரம் அவர்களுக்கும் வேண்டுகோள், ஐயா அவர்களும் ஆசிரியர்களுடன் கலந்து பேசி ஏதாவது செய்யணும். ஒரு புதுமை இலக்கிய தென்றல் ஒட்டி இந்த நிகழ்ச்சியில வேணாம் தமிழை பற்றிய சில வகுப்புகளை ஐயா இங்கே எடுக்கிறது மாதிரி ஏதாவது போதும். 10-15 பேர் வந்தா கூட போதும், எல்லாரும் வரணும்னு அவசியம். வர்றவங்க வகுப்பு மாதிரி நினைச்சு அப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி ஐயா வந்து ஒவ்வொரு வாரமும், ஏன்னா ஆசிரியர்களுடைய ஆதங்கம் என்ன அப்படின்னா, நமக்கு அடிப்படை கட்டமைப்பு வசதிங்க நிறைய இருக்கு, கூட்டம் நடத்துறதுக்கு ஹாலை தேடி அலைய வேண்டியது இல்லை. இப்போ ஒரு வாரத்தில் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 2 நாள், திங்கட்கிழமை புதுமை இலக்கிய தென்றல், வியாழக்கிழமை பெரியார் முதல்வர் வாசவட்டம், மற்ற நாட்கள்லாம் வந்துட்டு சும்மா அதிகம் இருக்கு. அதனால ஆசிரியருடைய விருப்பம் என்னன்னா, வாரத்தில் 7 நாள்ல 7 அமைப்புகள் வந்து ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்திக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இதுக்கு வந்து தனியாக வந்து செலவழிக்க வேண்டியதில்லை, இவ்வளோ ஒரு வசதி வாய்ப்பெல்லாம் எந்த அமைப்பும் கிடையாது. அதனால அப்படி ஒரு விருப்பப்படக்கூடிய ஒரு ஆசிரியர்களுடன் கலந்து பேசி புலவர் வெற்றியாளர் அவர்களை வைத்து தமிழ் வகுப்புகள், சாதாரண உரைநடையிலே ஒரு இலக்கண பிழையின்றி எழுதுவது எப்படி புத்தகம் எழுதியிருக்காரு, அது வந்து எடுத்து சொல்லும் போது வந்து கேட்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கும்போது ஒரு தமிழை இன்னமும் செம்மையாக கையாளுகின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்பதை மட்டும் இந்த நேரத்திலே சொல்லி, இந்த ஐயா புலவர் வெற்றியாளர் அவர்களுடைய 90வது ஆண்டு விழாவிலே பங்கேற்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பினை நல்கி ஒரு சில வார்த்தைகளை பேச ஒரு வாய்ப்பளித்த புதுமை இலக்கிய தென்றல் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.